வணக்கம் மக்களே. வணக்கம். அம்மா வந்து மார்க்கெட் போயிட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன், ரோட்டோரத்துல என்னென்ன கிடைச்சிச்சோ அதெல்லாம் எடுத்து வந்திருக்கிறேன். அதெல்லாம் என்னென்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, லைக் போட்டுருங்க. லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க. நல்லா லைக் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்ப பாக்கலாம். எல்லாத்தையும் மூக்கிரட்டை கீரை எல்லாரும் என்ன சொல்ற, கிட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, சுகருக்கு நல்லது. சுகர்காரங்க எல்லாம் இதை சாப்பிடலாம். இது இப்ப என்ன செய்ய போறேன்னா, அழகா நல்ல கீரையெல்லாம் நல்லா கிள்ளி போட்டு பருப்பு, சிறு பருப்பு போட்டு கடைஞ்சு சாப்பிட போறேன் அம்மா. நீங்களும் சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிடணும். ஓகேயா? சூப்பரா. இது ரோட்டோரத்துல இருந்துச்சு, அழகா இருக்கு பாக்கவே. எடுத்துட்டு வந்துட்டேன். வேரோட பிச்சுட்டேன். வேரோட தான் வருது அது, அதனால அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, இப்ப அதை அப்படியே ஓரமா வச்சுக்கிடுவோம். பேர் என்ன? மூக்கிரட்டை கீரை. மூக்குரட்டை. மூக்கிரட்டை. மூக்கிரட்டை. எங்க அம்மா சொல்றது கரெக்டான கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. கரெக்டா தான் சொல்லுவேன். இது வந்து முடக்கத்தான். இவ்வளவுதான் இருந்துச்சு. இத வந்து என்ன பண்ணலாம், இந்த கீரையெல்லாம் எடுத்து, இந்த காம்பு, இந்த காம்பெல்லாம் எடுத்து ரசம் வச்சிடறேன். இப்போ இன்னைக்கு மூலிகை சமையல் பண்ணுவோம். அது எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன். ரசம் இது, இந்த ரசம் வச்சுக்கலாம், சாப்பிடலாம். மீன் குழம்போட இதெல்லாம் சாப்பிடலாம், நல்லதுதான். கொஞ்சம் கீரை போட்டு சாப்பிடுவோம். மீன் குழம்பு அப்புறமா கூட சாப்பிட்டுக்கலாம். செய்யணும் இன்னைக்கு எல்லாமே சமையல். ஓகேயா? அப்புறம் இங்க பத்தியா என்னது, இது சொட்டு கற்றாழை. கற்றாழை இல்லையா? இது வந்து உடம்புக்குலாம் ரொம்ப நல்லது இல்ல, அதனால இதுல வந்து நல்ல பெருசா இதுவும் ஓரமா ரோட்ல ஓரமா இருக்கு. என்ன பண்றது, அது வேஸ்டா போட்டிருந்தாங்க. நாம சரி 2-3 உடைச்சிட்டு வந்துட்டேன் நானு. கொத்தோட எடுக்க முடியல, வைக்கவும் இடம் இல்ல செடி வைக்க. அதுல போதும், நமக்கு தேவையானது மட்டும் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. பாருங்க, இதெல்லாம் வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ஃப்ரீ, ரோட்ல கிடைச்சது. இது கடையில ஃப்ரீயா கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன வைக்கலாம், கீரை வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. வழியில மூக்குரட்டை கீரை கிடைக்கும்னு தெரியாது, கீரை வாங்கிட்டு வந்தேன் பொரியல் பண்றதுக்கு. அரைக்கீரை. சரி, இருந்தாலும் அப்படியே கிள்ளி எடுத்து வச்சோம்னா நாளைக்கு என்ன பண்ணிடலாம். சரி, ஓகே. இது ஃப்ரீ. கருவேப்பிலை எல்லாம் பச்சை பச்சையா, இன்னைக்கு ஒரே கிரீனா இருக்கு எல்லாம். ஒரு கட்டு இது கொத்தமல்லி 8 ரூபாய். இன்னைக்கு 5 ரூபாய்க்கு வாங்கினல, அன்னைக்கு 3 ரூபாய் ஏறி போச்சு. சரி போ, பரவாயில்ல. அப்புறம் குடமிளகா சும்மா கொஞ்சமா ஒரு தடவை வாங்கிட்டு வந்து அப்படியே இருந்து போயிடுச்சு. ஒன்னும் செய்ய முடியாம இந்த முறை செய்யணும். நான் அடுத்த வாரம் தம்பிக்கு செய்யறதுக்கு அதே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பீன்ஸ் வாங்கியிருக்கிறேன், கொஞ்சம் பீன்ஸ், வெள்ளரிக்காய் சால்விக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சாப்பிட்டா கோல்ட் ஆகும். இருந்தாலும் இப்பெல்லாம் ஒன்னும் தெரியல அவனுக்கு. இன்னும் ஒரு வெள்ளரிக்காய் வைக்கணும். சரி, அதை நான் இப்ப கொட்டை தான் வேணும். எல்லாம் கொட்டுங்க. பப்பாளி பாரு, நல்ல பழமா இருக்குல்ல. சின்னதாவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சமா தான் சாப்பிடணும், வச்சோம்னா வேஸ்ட் ஆயிரும். ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால அப்பப்போ வாங்கிக்கலாம். கிட்டதான் இருக்கு கடை, காய்கறி கடைங்க. அதனால அப்பப்போ வாங்கிக்கலாம். அது வரைக்கும் நம்ம தப்பிச்சோம். ஆமா, அதாவது எனக்கு ஈஸியா கிடைச்சிருக்குல. மாம்பழம் அழகா இருக்கு. மாம்பழமும் இது என்ன பழம், என்ன பேரு? ருமானி. டேஸ்டா இருக்கும். ருமானி தான் இப்ப நல்லா இருக்கு. மீதி எல்லாம் ரொம்ப நாளா நீங்க இந்த பழம் ருமானி தான் வாங்கிட்டு வரீங்க. கொஞ்சம் நீட்டமா இருக்குமே, அந்த பழம் வாங்குறது இல்ல. அது ஒரு மாதிரி சூம்பி போய் அப்படிதான் வருது. அதனால அதை நான் வாங்குறது இல்ல. அவர் கொண்டு வருவாரு பாவம். அந்த பழம் எல்லாம் அவர் கொண்டு வருவாரு. கம்மி ரேட்டுக்கு தான். பரவாயில்ல. இது 60 ரூபாய் 3 சேர்ந்து. 3 ஒரு பழம் 20 rupees. ஆமா, 1 கிலோ வந்து இது 1 கிலோ 3/4 கிலோ இருக்கும். கிலோ கணக்குல 1 கிலோ இல்ல, 1 கிலோ 70 ரூபாய் சொன்னாரு. அதனால சரி இதை மட்டும் வாங்கிக்கிட்டேன் பழம். சரி, சும்மா வைப்போம். நம்ம வீடெல்லாம் நல்லாதான் இருக்கு. அப்புறம் வெள்ளரிக்காய் அந்த கிடைச்சிருச்சு, 2 வாங்கினேன். சாலட் மாதிரி செய்யலாம், கேரட்டு வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு. அப்புறம் செவ்வாழை கொஞ்சம் தனியா வச்சிருந்தாரு அவரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செவ்வாழை. ஏன்னா அத ஒரு பழம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஸ்டமக் ஃபுல்லா ஆற மாதிரி இருக்கும்.
எனக்கு ஏதாவது ஸ்டமக் ஃபுல்லாற மாதிரி சாப்பிட்டா கொஞ்சம் தலைவலி கம்மியா இருக்கும். அதனால ஒரு பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். டெய்லி நானே அதை காலி பண்ணிடுவேன். எப்ப வாங்கிட்டு வராங்களோ அதெல்லாம் நான் தான் காலி பண்ணுவேன். நைட்டு ஒரு பழம் சாப்பிட்டுட்டு. ஆமா, வேற வேலை பசி எடுத்தா அதை சாப்பிடுவேன். இவ்வளவுதான் செவ்வாழை. நல்லா குட்டி குட்டியாவும் இருந்துச்சு, நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதனால இதையும் எடுத்துக்கிட்டேன். அவர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வாங்கிட்டு வருவாரு நம்ம காய்கறிக்காரரு. அதனால அவங்க கிட்ட நம்ம எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமா, வேற பெரிய பழக்கடைக்கெல்லாம் போனோம்னா இப்படிதான் வாங்கணும், அவங்க சொல்ற ரேட்டுக்கு தான் நம்ம வாங்கிட்டு வரணும். இவர் நம்ம கேட்டோம்னா இவ்வளவு எடுத்துக்கிறோங்க, இவ்வளவு ரேட்டு தான் அப்படின்னு சொல்லுவாரு. நல்ல மனுஷன். வச்சிருவோமா பழம். உருளைக்கிழங்கு காலி ஆயிடுச்சு, சும்மா 1/4 கிலோ வாங்கினேன். அப்புறம் வெங்காயம் பத்தாது இல்ல, போட்டுறேன். இப்போ நான் கீழே உருண்டு ஓடாம இருந்தா சரி. வெங்காயம், அப்புறம் வெங்காயம், இஞ்சி வாங்கினேன். இஞ்சி வந்து 1/4 கிலோ 20 ரூபாய். இந்த இஞ்சி 20 ரூபாய் 1/4 கிலோ கணக்கு. நல்லாதானே இருக்கு. இதுவும் பிஞ்சு தான் இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல. இவ்வளவு இதுதான் இன்னைக்கு நாங்க வாங்கின வெஜிடபிள்ஸ். இன்னைக்கு வாங்கியாச்சு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். இதோட நான் திங்கள் செவ்வாய் புதன்கிழமை தான் போலான்னு இருக்கேன் கடைக்கு. மெயின் ஐட்டம் காட்டலையே இன்னும். மெயின் காட்டணும். வெங்காயம் அவ்வளவுதான். 1 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ இஞ்சி. மெயின் ஐட்டம் மீன். மீன் வாங்கியாச்சு. இதெல்லாம் மீன் இது ஜிலேபி மீன் நல்லா இருந்துச்சு. 2 மீன் இது. இதுல ஒண்ணு கொசுறு காளா, இதுக்கு பேரு காளா மீனா. இது 1000 பேர் இருக்கு மீன்களுக்கு. அதான் என் காய்கறி கடை முடிஞ்சு போச்சு. வாங்கிட்டு வந்தது. இதுல வச்சு என்னென்ன செய்யலாம், இத எப்படி செய்யலாம்னு கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்க. ஆலுவேரால என்ன செய்யலாம்? பேஸுக்கு கொஞ்சம் தான் போட முடியும். இது எனக்கு தெரியும். இது கண்டிப்பா அதுல குழம்பு கூட வைக்கிறாங்க. ஆமா, கார குழம்பா. உங்க அப்பாயி என்ன செஞ்சு தருவாங்க தெரியுமா? அவங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. என்னையும் குடிக்க எனக்கு வேணான்றுவேன். என்ன அழகா இந்த தோலை சீவி எடுப்பாங்க. இப்ப நான் செஞ்சு காட்டுறாங்க. தோலை சீவி எடுத்துட்டு தயிர் மோர் மாதிரி அடிச்சுட்டு அதுல வந்து இத போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மிளகா கொத்தமல்லி எல்லாம் போட்டு குடிக்க சொல்லுவாங்க. அதான் கடைகள் எல்லாம் கூட இப்படிதான் அந்த மாதிரி செஞ்சும் குடிக்கலாம். நம்ம தான் குடிக்க மாட்டோமே. நம்ம குடிக்க இருந்தாலும் உடம்புல தேய்ச்சுக்குவோம். அப்ப கொஞ்சோண்டு தேய்ச்சி டக்குனு அப்புறமா குளிச்சிரு. ஈவினிங் சரியா? ஈவினிங் வேணாம், நான் பகல்ல தான் குளிக்கிறோம். அது செஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். மூக்கரட்டை கீரை இப்ப கடையிறதுக்கு ரெடி பண்ணிடுவேன். சரியா? அப்புறம் இன்னைக்கு சால்வி வந்து அழுதுகிட்டே ஒரு மாதிரி அழுகலாம் இல்ல, அழுகலாம் மாட்டான் சால்வி. ஸ்கூலுக்குன்னா அழவே மாட்டான். சூப்பரா. எங்க வீட்டு பேர பிள்ளைங்க எல்லாமே இது வரைக்கும் ஸ்கூல்ல போய் அழுததே கிடையாது. அதுங்க அழகா போயிட்டு வருங்க. ஆனா இனிமே பயமா இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. நம்ம எதனா ஒண்ணு சொன்னாதான் அதுக்கப்புறம் அது ஆப்போசிட்டா நடக்கும். இவன் மட்டும் இல்ல, பேத்திங்களா இருக்காளுங்களா, அதுங்க கூட அழுவாதுங்க. சூப்பரா ஓடுச்சுங்க ஸ்கூலுக்கு. இனிமே என்ன பண்ணுங்க தெரியாது. நீக்கி வச்சது அவருக்கு பிடிக்கல. ஆமா, சாட்டர்டே 2 days லீவ் இருக்கும் பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். நைட் வெறுப்பாயிட்டான். அதோட இருந்தாலும் சரி லீவ் போடாம போப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நானு. என்ன செய்யலான்னு பாக்கலாம். அது நம்ம எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, நம்ம சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது, என்னைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. நீ போடணும்னா போட்டுதான் ஆகணும், இல்லன்னா முடியற அளவுக்கு அனுப்பி விட்டுருவோம். என் மக்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு நன்றி சொல்றேன் நான். ஆமா, எல்லாரும் நமக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க நேத்து. நான் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டேன். இருந்தாலும் இனிமே அப்படிலாம் நான் வருத்தெல்லாம் பட மாட்டேன். சொல்லி காட்டினேன் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டினேன். இனிமே நான் ஜாலியா இருப்பேன். இருந்தாலும் நீங்களும் எங்களோட கூட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எங்களை வந்து எங்களோட பேசுங்க. நாங்களும் உங்களோட டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிடுவோம். நல்லா இருக்கு. யாரும் இல்ல எங்க உறவினர்கள் எல்லாம் கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களோடய பேசிக்கிறேன். நல்லா ஜாலியா. அவ்வளவுதான். நல்லா இருக்குது. அதை படிக்க படிக்க இனிமையா இருக்கு. வேலையை பாக்கிறத விட்டுட்டு கூட உட்காந்து இவங்க எல்லாம் பாருங்க, சின்னதுல எல்லாம் வந்து நம்மள போன நோண்டாத, அதுல என்னதான் இருக்கோ தெரியல, நேரமும் அதையே பாக்குறேன் நம்மள சொல்லிட்டு இப்ப இவங்க போன நோண்டிட்டு இருக்காங்க ஃபுல் டே. திரும்பி பாப்போம். ஃபுல் டே அதையே பாத்துட்டு இருக்காங்க மக்களே. என்ன கண்டதெல்லாம் பாக்க மாட்டோம் நாங்கெல்லாம். கண்டதில்ல, வேணுன்றது என்ன நியூஸ், அப்புறம் எங்க மக்கள் கமெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோ நம்ம போடுற வீடியோவா நம்ம தான் பாக்கணுமா, கண்டினியூவா பாத்துக்கிட்டே இருக்கணுமா, அப்பதான் அது நல்லா இதாகும் அப்படின்றாங்க.
இந்த யூடியூப் நிறுவனம் கொஞ்சம் நம்மள கண்காணிச்சா பரவாயில்ல. நம்மளதான் கீழே தள்ளி விட்டுட்டாங்கப்பா. நமக்கு வியூஸே போக மாட்டேங்குது. ஒரே ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அப்பப்ப ஃபீல் பண்ண வேண்டியது. அதுலயும் நம்ம உளுந்து உளுந்து சமைப்போம் பாருங்களா, அந்த வீடியோ தான் ஓடவே ஓடாது. இல்ல சரி போங்க. செஞ்சிருக்கிறோம் சமையல்ல. நீங்க எங்க சேனலுக்குள்ள போய் பாருங்க, எவ்வளவு வீடியோஸ் இருக்கு. சின்ன ரவுண்ட்ல இருக்கிறோம்ல, அந்த சேனலுக்குள்ள டச் பண்ணிட்டு எங்க சேனல் வந்துரும். நீங்க வீடியோ பாத்தீங்க, ஷார்ட்ஸ் பாக்கும்போது இல்ல வருது இல்ல, நீங்க தான் பாப்பீங்க. ஒரு சிலர் தெரியலன்னா சொல்றேன், பாருங்க. எங்களுடைய வீடியோ எல்லாம் எடுத்து பாருங்க. 3 இயர்ஸா போட்டிருக்கிறோம் நாங்க. ஆனா நாங்க இன்னும் முன்னுக்கு வர முடியல. சரி பரவாயில்ல. சரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் நிறைய பேரு தெரிஞ்சவங்க எல்லாம் நாங்க நிறைய வருமானம் ரோட்ல போயில என்னையவே கேள்வி கேக்குறாங்க, நல்லா வருதா உங்களுக்கு யூடியூப்ல? சரிப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கிறீங்க. வந்தா நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். வாடகை வீட்டுல ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? ஏதாவது ஏதோ ஒரு வீட போய் லீஸுக்காவது போய் உட்கார்ந்துட்டு போல. அதுவும் இல்ல, எதுவும் இல்ல. சரி பரவாயில்ல, மெதுவா வரட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. நாங்க ஜாலியா உங்களோட பேசினா போதும். அது வர்றது வரல எங்களுக்கு தேவையில்ல, வேணாம் விட்டோம். இனிமே நீங்க தான் பேசணும் எங்களோட, டெய்லி பேசுங்க, நாங்களும் பேசுவோம். சரி, அடுத்த வீடியோல பார்ப்போமா? ஓகே, பாய் பாய்.